என் வானமெங்கும் பௌர்ணமி, இது என்ன மாயமோ? என் காதலா உன் காதலா நான் காணும் கோலமோ? என் வாழ்க்கை என்னும் கோப்பை, இது என்ன பானமோ? பருகாமலே ருசியேறுதே, இது என்ன ஜாலமோ? பசி என்பதே ருசியல்லவா, அது எங்கு தீருமோ? இது இது என் பல்லவி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது உங்கள் டிடிஎஸ் கிரியேஷன்ஸ். நான் உங்கள் தினேஷ். தமிழ் தொலைக்காட்சிகளில் மிகவும் பிரபல்யமான ஒரு தொலைக்காட்சி அப்படின்னு சொன்னால் ஜீ தமிழ். அந்த ஜீ தமிழினுடைய ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்கிறதில்ல, சரிகமப்பா எப்போவுமே பின்னிக்கிறதில்ல. அப்படி ஒரு தரமான நிகழ்ச்சி, சிறப்பான முறையிலே பல பாடகர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இப்போ கூடுதலாக இலங்கை மக்களும் அல்லது புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் ஆர்வத்தோடு அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இலங்கையைச் சேர்ந்த ஒரு பாடகர் சபேஷன், அவர் தான் இப்போ இறுதி வரை இலங்கையிலிருந்து சென்ற போட்டியாளர்களே ஒரு மீதியாக இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர். அவர் சம்பந்தமான அப்டேட்ஸை நாங்கள் நாளாந்தம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் சபேஷனுக்கு கோல்டன் ஷவர் இருக்கா இல்லையான்றதான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் எல்லா எபிசோட்லேயும் கோல்டன் மைக் கொண்டிருக்கக்கூடிய சபேஷன் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய நினைவாக அவருடைய பாடல்களை பாடக்கூடிய இந்த சுற்றில் அவருக்கு கோல்டன் கிடைக்குதா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருக்கு கோல்டன் இருக்குமா இல்லையா அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அவை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிகமப்பா இந்த சீசனில் மெகா ஆடிஷன்லேருந்து இறுதி நிகழ்ச்சி வரை, இறுதி எபிசோட் வரைக்கும் சபேஷன் கொடுத்துருக்கக்கூடிய பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ், வேறு லெவல் வரித்தனம். எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக அவர் பாடியிருக்கார், சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கார். அவருக்கு நடுவர்களும் கூட கோல்டன் ஷவர் வழங்கியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது, சபேஷன் தொடர்ச்சியாக இறுதி போட்டிக்கு செல்வார், அந்த இறுதி போட்டியிலே கலந்து கொள்வார், ஒரு வெற்றியை சூடுவார் அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது, அடுத்த எபிசோட் வாரத்துக்கு முன்னாடி ஒரு 3-4 நாளைக்கு முதலே ஜீ தமிழில் ப்ரொமோ வீடியோஸ் போடுவாங்க, ரீல்ஸ் வீடியோ போடுவாங்க. அதில் கட்டாயமாக சபேஷனுடைய வீடியோஸ் கட்டாயமாக இருக்கும். அந்த ப்ரொமோ வீடியோவில் சபேஷனுடைய வீடியோ கட்டாயமாக இருக்கும், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வார எபிசோடுக்கான ப்ரொமோவில் எந்த ஒரு ப்ரொமோவிலையும் சபேஷனுடைய முகம் தென்படவில்லை, அவருடைய பர்ஃபார்மன்ஸும் காட்டப்படவில்லை. அதிலிருந்தான் ஒரு சந்தேகம் எழுகின்றது, சபேஷனுக்கு கோல்டன் கொடுத்துருக்காங்களா, கோல்டன் ஷவர் அவர் வாங்கியிருக்காரா, அவர் நல்லபடியாக இந்த சுற்றில் பெர்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்கள், கேள்விகள் எல்லோருக்குள்ளேயும் எழுந்திருக்கும். அது சம்பந்தமாக தான் நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றேன். வழமையாகவே தெரியும், இலங்கையிலிருந்து செல்கின்ற போட்டியாளர்கள் பெரும்பாலும் ஒன்றன் பின் ஒன்றாக கழிபட்டு வந்தாலும் கூட இறுதி போட்டி வரைக்கும் சென்று வெற்றியீட்டிய ஒரு இலங்கை பாடகி அப்படின்னு சொன்னால் ஹில்மிசா. அதுக்கு பின்னாடி ரொம்ப நாள் பயணித்த ஒரு பாடகராக சபேஷன் காணப்படுகிறார். இவர் இறுதிப் போட்டி வரைக்கும் போவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்று சொன்னால் ஒரு திறமையான ஒரு பாடகர், இலங்கை மண் பெற்றெடுத்த ஒரு பாடகர். இந்த இலங்கை மண் பெற்றெடுத்த இந்த பாடகர் நாங்கள் சரிகமப்பாவில் ஒரு வெற்றியான பாடகராக நாங்கள் பார்க்குறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கோம். அதுக்கிடையில் இந்த சரிகமப்பா அல்லது ஜீ தமிழ் இவ்வளவு காலமும் சபேஷனை வைத்து ப்ரொமோக்களை போட்டு அந்த அவங்களுடைய டிஆர்பி ஏற்றி கொண்டு வந்தது. ஆனால் இந்த எபிசோடில் இந்த வார போட்டி எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பாடல்கள் தான், அவருடைய நினைவாகத்தான் அனைத்து பாடல்களும் இடம்பெற காத்திருக்கின்றன. இந்த வார போட்டிகள் சம்பந்தமாக 2-3 ப்ரொமோ போட்டிருக்காங்க ஜீ தமிழில். அதில் எந்த ப்ரொமோவிலையும் அந்த வீடியோஸ்லேயும் சபேஷன் காட்டப்படவில்லை. ஆகவே இது எந்த வகையில் சபேஷன் சிறந்த முறையில் பாடலையா, அல்லது இது அவங்களுடைய டிவி சார்பான ஒரு பின் தள்ளுகையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அடுத்த எபிசோடில் நாங்கள் இந்த சனிக்கிழமை எபிசோடில் கட்டாயமாக சபேஷனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான உறவுகள், சபேஷன் பாடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் கட்டாயமாக அனைத்து வலைத்தளங்கள்லேயும் அந்த லிங்கோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக சபேஷனுக்கான பல கோல்டன் பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் அவர் வாங்கணும்.
இறுதி வரைக்கும் சபேசன் போட்டிக்கு போகணும். இறுதி போட்டியில் வெற்றி பெற்று எங்களுடைய இலங்கை மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பாடகராக அவர் இலங்கை மண்ணை வந்தடைய வேணும் அப்படின்னு சொல்லி ஆவலோடு நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். இவ்வளவு காலமும் ஒவ்வொரு எபிசோடுக்குமாக ப்ரொமோஷன் வீடியோஸில் வந்து சபேசனுடைய முகம் காட்டப்பட்டது, சபேசனுடைய பெர்ஃபார்மன்ஸ் காட்டப்பட்டது. ஆனால் இந்த வீடியோவில் காட்டப்படவில்லை. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது தமிழேன் சபேசனுடைய ப்ரொமோ போர்டில் சபேசன் கட்டாயமாக கோல்டன் அல்லது பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார் இந்த முறை. அதையும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வார எபிசோடில் பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். வெற்றி வாகையோடு நாடு திரும்பக்கூடிய சபேசனை எதிர்பார்த்து நானும் காத்திருக்கின்றேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.